ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நாகர்ஸ் உண்மையிலேயே நல்லதா கெட்டதா என்னதான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி இந்த எபிசோட் ஃபுல்லாகவே கன்ஃபியூஷனாக தான் போகும். அண்ட் இந்த எபிசோட்ல இருந்தால் கதையும் வேற லெவலில் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 16. சீசன் 2க்கு அப்புறம் ஃபோஷி போனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பான் லேட்டராக தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவோ ரியலைஸ் பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸ் விருப்பப்படி அவங்க வாழட்டும்னு விட்டு இப்போ எல்லாருமே ஓரளவு ஹாப்பியாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மார்ச்சோ கிண்டர் கார்டனை முடிச்சுட்டு அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆகுறா. நான் தான் மார்ச் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கை கொடுத்தா மார்ச் வியடான நேமா இருக்கு. அவன் தலையில் அது என்னது அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கேட்குறாங்க. இது பார்க்க காமெடியா இருக்கு. என் தலையில இருக்கிறது தான் கியூட்டா இருக்குன்னு அந்த பொண்ணுங்க சொல்லவும், இது ஒன்றும் ரிப்பன் கிடையாது, இது எப்பவுமே என் தலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்ச் அவங்க கூட சண்டை போடுறா. 500 வருஷமா இது என் தலையிலேயே இருக்குன்னு சொல்லவும், என்னது 500 வருஷமா நல்லா போய் சொல்றா அப்படின்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. மார்ச் புதுசா வெளியாளுங்க கூட எல்லாம் போய் பழகுறா. எப்படி இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோகி அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சு இவங்க நெக்ஸ்ட் ஹை கிளாஸ்க்கு போயிருக்காங்க. பார்த்தா மீஸ்கா பேர் அதுல இல்ல. அவங்க அப்பா ஒர்க்கு டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. அவ வேற ஸ்கூல் போயிட்டான் டீச்சர் சொல்லவும், மேஸ்காவோட வீட்டுக்கு போய் இவங்க பார்த்தா அங்கேயும் எந்த லக்கும் இல்லை. நாளைக்கு மேஸ்காவோட பர்த்டே, அவளுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவளோட ஸ்மைலை நம்ம திரும்ப பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இங்கே மார்ச் ஸ்மைலே இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபோட்டோவை எடுக்கிறா. பான் கிட்ட வந்து அவள் அழ ஆரம்பிக்கிறா. மெமோரியோ பார்த்தா இதே ஸ்கூலில் தான் படிக்கிறா. இதுதான் மார்ச் அப்படின்னு சொல்லி பான் சொல்லுவோம். ஓ ஃபோஷியோட அம்மாவா அப்படின்னு பா கேட்குறா. என்ன சொன்னா அப்படின்னு பான் கன்ஃபியூஸ் ஆகுவோம். ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறா. இவளுக்கும் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையா, சரி நம்ம ஒன்றா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணோரண்டையை மேக் பண்ணி அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. மார்ச் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா, பட் இப்போ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான்னு பான் சொல்றான். ரஷ்யன் கிராப் ஜோட்ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுதே. நம்ம ஹீரோ பார்க்குறேன். இப்போ மார்ச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. எல்லார் முகத்துலயும் நான் இதே மாதிரி ஸ்மைலை பார்க்கணும்னு யோசிக்கும் போதுதான் பட் மீசுகா முகத்துல ஸ்மைல் இல்லை. நைட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் மீசுகாவோட பர்த்டேவோ கூட. மீசுகா தனியா ரூம்குள்ள இருக்கிறது நினைச்சு அவங்க அப்பா கவலைப்படுறாரு. ஈசுமியோட கம்ப்யூட்டர் நம்ம ஹீரோ திரும்ப வர வைக்கிறான். இருக்கிற பாஸ்வேர்டை போட்டு அவங்க அம்மா எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை எல்லாத்தையும் இவங்க பாக்குறாங்க. அம்மா எதையும் மறந்துடக்கூடாதுன்னு அவளோட சின்ன வயசுல இருந்து எல்லா போட்டோவையும் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை ஒரு ஆல்பமா இவங்க போடுறாங்க. அந்த ஆல்பம்ல மார்ச் சில ஸ்டிக்கரை ஒட்டி வைக்கிறா. மீசுகாவோட வீட்டு கதவுல போயிட்டு அவங்க அதை வச்சுட்டு வராங்க. மீசுகாவோட அப்பாவா அந்த போட்டோ ஆல்பம் எடுத்து பாக்குறாரு. என்னாச்சு கைஸ், ஏன் சோகமா இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்டா, மீசுகா எப்போ இல்லாததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஹானா சொல்லவும், ஏன் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். கடைசியா நான் அவ கூட சண்டை போட்டான்னு ஹானா சொல்றா. மீசுகா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியலன்னு கேட்கவும், எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே விட்டா மேபி மீசுகாவை நம்ம பெர்மனண்டா இழந்துருவோம்னு எங்களுக்கு தோணுதுன்னு இந்த ஃப்ரெண்ட் சொல்லவும், நானும் அவளை மிஸ் பண்றேன், இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. இப்ப மீசுகாவோட அப்பா இவங்களை வந்து பார்த்து, நீங்க தான் இதை போட்டீங்களான்னு கேட்கவும், ஆமாங்க அவ பர்த்டே கிஃப்ட்னு சொன்னா, என் பொண்ணு ஆல்ரெடி மூவ் ஆன் ஆயிட்டா, சோ தேவையில்லாம அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்படின்னா அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு போய் பிரோஜனம் இல்ல போலியே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுல இருந்து ஒரு போட்டோ கீழே விழுந்திருக்கு. மீசுகாவோட அம்மாவும் அவளும் எடுத்த போட்டோ அது. மீசுகாவை தேடி நான் போறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் அவ கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணும், நானும் வாரேன்னு யோகி சொல்றான். உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்களும் வாரா அப்படின்னு ஹானா சொல்றாங்க. ஆமா நாங்களும் வருவோம்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. பானோட அந்த பீச் ஃபவுண்டேஷனை பத்தி தான் டிவியில பேசிக்கிட்டு இருக்காங்க. பானு ஸ்கூல்ல இருந்து அப்பப்போ மறைஞ்சிருத்தாரு, பிரின்சிபல் கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லி யோகி சொல்றான். உள்ள இருக்கிற என்னோட பாடி இன்னைக்கு டேக் கேர் பண்ணிக்கிறியா, நாங்க மீசுகாவை தேடி போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய சரி ஓகேன்னு சொல்றா. மீசுகாவோட அப்பாவை ஃபாலோ பண்ணி அவங்க தாத்தா வீட்டுல இருந்து அவங்க கிளம்பி அவங்க தாத்தா வீட்டுக்கு அடியில இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு தான் இவங்க போயிருக்காங்க. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு யோகிட்ட சொல்றான். பானோட ஆவிங்களும் ஆல்ரெடி அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான். கிளப்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இது ஏதோ ஒரு ட்ரிப் மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூலை ஸ்கிப் பண்றேன்ப்பா அப்படின்னு ஹானா சொல்றா. பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஹீரோ முன்னாடி போறான். இந்த டிட்டர்ஜென்ட் லாக்கர்ல வச்சிரு அப்படின்னு டீச்சர் சொல்ல டொனாரியா போறா. சயின்ஸ் ரூம்ல தான் வந்துட்டு நம்ம ஹீரோவனோட பாடியை மறைச்சு வச்சிருப்பான். டொனாரே போயிட்டு அதை பாக்குறான். நம்ம ஹீரோவனோட பாடியோட சேர்த்து சில வெப்பன்ஸையும் அந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். ஸ்கூல்ல எதுக்கு வெப்பன்ஸ் தேவைப்பட போது நீ மறைச்சு வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லி டொனாரே பாக்குறான். மீசுகாவோட தாத்தா ஒரு எதிரியா இருக்கலாம், ஜாக்குதான் நம்ம ஹீரோ சொல்றான். எதிரியா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்குள்ள இவங்க என்டர் ஆயிட்டாங்க. பட் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நிறைய வழிகள் அந்த இடத்துல இருக்கு. கவலையாப்படாதீங்க, கூகுள் மேப் இருக்கு. அச்சோ ஆனா இன்டர்நெட் இங்க வரலையா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு காமெடி பண்றான். நம்ம ஹீரோ அவனோட ரூட்ஸை பரப்பி இருக்கான். எந்த இடத்துல அவனோட ரூட்ஸால சென்ஸ் பண்ண முடியலையோ அதுதான் வழியா இருக்கும்னு சொல்லி அதுல ஃபாலோ பண்ணி இவங்க போறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீல் டோர் இருக்கு, அதை நார்மலா ஓபன் பண்ண முடியல. நம்ம ஹீரோ பெரிய உருவத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்ப போய் ஓபன் பண்றான். உள்ள இருந்து தண்ணியா வருது. இதுவும் ஒரு மேஸ் மாதிரி தான் இருக்கு. எல்லா ரோட்லயுமே ஒரு ஸ்டீல் டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ற வரைக்கும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ஓஜோ போர்டை யூஸ் பண்ணி ஸ்பிரிட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓ பானாலியோ ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ரைட் சைடு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓஜோ போர்ட்ல வருது.
பான் கூட இருக்கிற ஆவி தான் ஹெல்ப் பண்ணுது நம்ம ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் யார்கிட்ட பேசுற உண்மையிலேயே ஆவி இருக்கா அப்படின்னு ஹானா பயப்படுறா. அந்த 2 பேரும் ஆல்ரெடியே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறதுனால அந்த ஆவியோட ஹெல்ப்பை வச்சு கரெக்டான இடத்துக்கு இவங்க வந்து சேர்றாங்க. கைஸ் இதுக்கு மேலேயும் நீங்க உள்ள வர்றது டேஞ்சரஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு நாக்கரை சென்ஸ் பண்றேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இந்த நாக்கர்ஸ்ங்கிற எனிமியை பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன். பட் இப்பதான் நேர்ல பாக்குறேன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. யோகி கிட்ட இருந்து அந்த போட்டோ ஆல்பத்தை நம்ம ஹீரோ வாங்கிட்டு அந்த நாக்கர்ஸ் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு உள்ள நம்ம ஹீரோ என்ட்ரி ஆட்டான். வெல்கம் அப்படின்னு பாப்பர்ஸ் படிச்சு நம்ம ஹீரோவா அவங்க தாத்தா வரவேற்கிறாரு. நம்ம ஹீரோ சாகடிச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு நாக்கர்ஸ் அந்த வழியை வந்து மறைக்குது. மியூசிகா ஃபோஷியோன்னு பார்க்க வந்திருக்கான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பர்த்டே கிஃப்ட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். சாரி அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. மியூசிகா ஃபேஸையே காமிக்காம அவ பாட்டு சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கா. பர்த்டே கிஃப்ட் எனக்கு ஃபோஷி வேணும்னு மியூசிகா சொல்லுவோம். ஃபோஷின்னு யாரோ கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ண பர்சன்ஸோட உருவங்கள் தான் இது நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியா, அதுதானே நீ தான் எனக்கு வேணும்னு வா சொல்ற. வெளி உலகத்துக்கு நான் வந்தா அங்க பெயின் மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஸோ இனிமே நான் இந்த இடத்துலயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மியூசிகா சொல்றா. பட் நீ திரும்ப வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் நான் செத்தா நீ அழுவியான்னு மியூசிகா கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொன்னா பொய் சொல்லாத, இதுக்கு முன்னாடி அழுததே இல்லைன்னு வா சொல்லவும் இல்ல நான் அழுதுருக்கேன்னு நம்ம ஹீரோ சொன்னா எப்ப அந்த ஆமையா இருந்த டயத்துலயா, நீ ஹியூமனா இருந்த அழுதாதான் அது கவுண்ட் ஆகும்னு வா சொல்றா. எப்பனாலும் நீங்க இருந்து ஓடி போக தயாரா இருக்கிற, நான் உன்னை நம்ப மாட்டேன்னு மியூசிகா சொல்லவும் அவன் கையிலேயே நம்ம ஹீரோ கழட்டி வச்சிருந்தேன். நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு மியூசிகா, பிறந்ததுல இருந்தே பாசங்கட்டா உனக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஈஸுமே உன்னை ஒரு நல்ல அம்மாவை தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க உன்னை எவ்வளவு லவ் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களுக்குன்னே நம்மள பாசமே கிடையாதுன்னு மியூசிகா சொன்னா. அந்த ஆல்பமை நீ பார்த்தனா உனக்கே புரியும் நம்ம ஹீரோ சொல்றான். மியூசிகா அதை பார்க்க ஆசைப்படுறா. பட் நாக்கர்ஸ் அவளை தடுக்குது. உங்க அம்மாக்கு அம்னீசியா, அவங்க எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உன்னை பத்தி மறந்துடக்கூடாதுன்னு அவங்க போட்டோவா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எதுக்காக இதை என்கிட்ட காமிக்கிற ஃபோஷின்னு கேட்கவும் சரி இப்ப மெயின் சம்பவத்தை ஆரம்பிக்கலாமான்னு அவங்க தாத்தா கேட்கறான். பார்த்தா வெளியே இருந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மியூசிகாக்காக கேக்கை கட் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேக்கை சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சிக்னல் கொடுத்துருத்தான். என் மேல அக்கறையே இல்ல, அப்புறம் இங்க வந்தீங்கன்னு மியூசிகா கேட்கறா. அக்கறை இல்லாம தான் உயிரை ரெஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கோன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹானா கேட்கறா. எங்க எனக்கு ஒரு டவுட், மியூசிக்கா டாக்டரை பார்க்கறாளான்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவும் இல்லையா அப்படின்னு சொன்னா என்ன ஒரு டாக்டரா நினைச்சுக்கோ, சன்லைட்டு வென்டிலேஷன்லாம் இல்லாம உடம்பு கெட்டு போகுது, ஸோ வெளியே வா அப்படின்னு சொல்லவும் உன்னை டாக்டராகவே நான் நினைக்கல கலாச்சு விட்டுருதா, அவங்க யார்கிட்டயும் நான் எதையும் எதிர்பார்க்கல, ஸோ நீங்க பாட்டு கிளம்புங்க அப்படின்னு மியூசிக்கா சொல்லவும் இங்கே இருந்து உன் மேல நாத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயா வெளியே வந்துட அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காமெடி பண்றான். இப்படியா காமெடியாக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே கடுப்பா ஃபோஷி உன்னோட ஆசை எல்லாரும் ஹாப்பியா இருக்கணுங்கிறது தான், அதுக்கு இந்த வேர்ல்டு ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கணும். பீஸ்ஃபுல்லான விஷயம்னா எதை நீ யோசிச்சிருக்கியா அப்படின்னு மியூசிகா கேட்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இது ஒரிஜினல் மியூசிகாவா இல்ல நாக்கர்ஸ் அவளை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல. வேர்ல்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ ரோட்ஸை பரப்பி வச்சிருக்கா. பட் இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் ஃபுல்லா ஸ்டீலான ஆனது. நம்ம ஹீரோவை ரோட்ஸ் கூட இருந்த கனெக்ஷன் கயிறையோ கட் பண்ணி தனியா இப்ப வச்சிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை guys, next episode la meet பண்ணலாம்.